ஆடி வெள்ளின்னு விளக்கு ஏற்றுறதுக்காக எங்கள் அம்மா விளக்கு எடுத்துகிட்டு வெளியில் வந்தாங்க. ஏன் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? நில்லு நில்லு நில்லு. ஏம்மா விளக்கு கீழே வைக்கிற? ஸ்டாண்டெல்லாம் இல்லைம்மா. ஸ்டாண்டெல்லாம் இல்லையா? இல்லைன்னா வாங்கிக்க வேண்டியதானே? அது எப்படியா இருந்தாலும் 500 ரூபாய்க்கு மேலே இருக்குமா, அதனால வாங்கலை. 500 ரூபாயா? நீ ஒன்று 50-60 ரூபாய்க்கே கிடைக்குதுமா. அப்படியா? எங்கம்மா இருக்கு அப்படின்னு எங்கள் அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. வா கிளம்பியான் கூட நான் வாங்கி தரேன் அப்படின்னு. தோ வந்துட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. 60 ரூபாயாம். 500 சொன்னேன். 60 ரூபா இருக்குமா? தேவலாமா இது 60 ரூபாய்க்கு? நல்லா இருக்கு. இங்கே பாரு பட்டர்ஃப்ளை. நிறைய மனநிறைவான விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. காசு வாங்காமல் ப்ரமோஷன் பண்ணுறது. இந்த வீட்டில் நான் காசு வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணினா கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாருன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், அழகான ஃபேமிலி. இவர் தாங்க நம்ம ஓனர். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா 2 யாதவ் தெரு, கும்பகோணம். இவங்க வீட்லேயே கைத்தொழிலாக இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இவங்க வீட்டையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், நீங்களே பாருங்கள். சின்ன இடத்துல அவங்களால என்ன முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. ரொம்பவுமே அழகான ஃபேமிலி, அன்பான ஃபேமிலின்னு சொல்லுவேன். நான் ஃபேமிலியோடு இங்கே போயிருந்தேன். கெஸ்ட்டு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஆல்ரெடி இவங்களை கும்பகோணம் மகாமக குளத்துக்கிட்ட இவங்க சேல் பண்ணப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு இவங்களோட அட்ரஸ் வாங்கியிருந்தேன். நான் வந்து வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இந்த ஆடியில் தான் இந்த சான்ஸ் கிடச்சிது இங்கே வரத்துக்கு. இவங்க கிட்ட 30 ரூபாயிலேருந்து விளக்கு ஸ்டாண்டு ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. தேக்கில், மாம்பழவையில், டீ கோட்டு, ப்ளேவுட்டுன்னு எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்தது எல்லாமே பார்க்க. எனக்கு எல்லாத்தையுமே எடுத்து காட்டினாங்க. 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது. கஸ்டமைஸ்டாக நீங்கள் ஸ்டிக்கர் கூட பண்ணி வாங்கிக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஒரு விளக்கு, 2 விளக்கு, அப்புறம் நம்ம அந்த குட்டி குட்டி வேலெல்லாம் வச்சு வைக்கிற மாதிரியானது, சாமி சிலைகள்லாம் குட்டி குட்டியாக வைக்கலாம். ரொம்பவுமே அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு ரிட்டன் கிஃப்ட்டு இல்லாட்டி மொத்தமாக எடுத்து நம்ம ஒன்றா சேல் பண்ணுற மாதிரியா இருக்கட்டும், கடைகளுக்கு வாங்கிட்டு போய் விற்கிறவங்களா இருக்கட்டும், விளக்கு கடையில் தனியாக வாங்கிட்டு போய் வச்சு சேல் பண்ணலாம். தாம்பூல பைகள்லாம் போட்டு தருவோம்ல, அப்போ இது நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் இது கொடுத்தோம்னா. இவங்க வந்து இப்போ 30 ரூபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு 100 பீஸ் மினிமம் எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி தருவாங்க இன்னுமே. அப்படிங்களா? 2 யாதவ் தெரு, யாதவ் தெரு, கும்பகோணம். 2 யாதவ் தெரு, கும்பகோணம். கொரியர் அனுப்புவீங்க எல்லாம்? எல்லாமே பார்சல் உண்டு. ஒரு பீஸ்னாலும் கொரியர் பண்ணுவீங்க? பீஸ்னாலும் கொரியர் உண்டு. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே, தேங்க்யூ. இந்த பீஸ் பாருங்கள், இது 250. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது 150, இது 250. இது பாருங்கள், இது சோஃபா மாதிரி நல்ல க்யூட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பீஸ் வந்து 60 ரூபாயாம். இது வந்து 80 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த 2 விளக்கு வைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இது இந்த சேர் மாதிரியான மாடல். இந்த ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. இதை பாருங்கள், அந்த கோலம் போட்டு 2 சைடு முருகன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது நிஜமாவுமே. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் கூட கஸ்டமைஸ்டாக நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி வாங்கிக்கலாம். நான் இதை கண்டிப்பாக வாங்கிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா ஹெவியாகவும் இருந்தது இது. அப்புறம் இது பாருங்களேன், ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இதில் 2 ஹேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க, பின்னாடி தொங்க விடுற மாதிரி. அப்புறம் மணி வச்சுக்கிற மாதிரியோ இல்லை டெக்கரேஷனுக்கோ 2 சைடு ஹேங்கிங்கு. இதுவுமே நல்லா இருந்தது. அது வந்து தேக்கில் பண்ணதுன்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு. இருக்கிற இடத்துக்குள்ளேயே இவ்வளோ திங்ஸை பண்ணி அதை வச்சுக்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். அவங்க கையில் ஸ்டாக் இல்லாத கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோஸ் வச்சுருக்குறாங்க, அதையும் காமிச்சாங்க. இது மாதிரி வேணுனாலும் பண்ணி தருவேன்னு சொல்லி. நீங்கள் நான் இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்களே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பார்த்து வாங்கிக்கலாம். இதுலேயுமே நான் நிறைய ஷேர் பண்ண முடியாததும் ஃபோனில் கொஞ்சம் காமிச்சாங்க, அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உங்களாலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சமாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவங்க பத்திரமா சேஃபாக உங்களுக்கு கொரியர் போட்டுருவாங்க, நல்லா ரேப் பண்ணி. இது பாருங்களேன், ரொம்ப ஹெவியாக இருந்தது பாட்டம்லாம். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆசன பலகை மாதிரி இருந்தது. இது ஒரு மாடலில். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ரிட்டன் கிஃப்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது ஷாப் ஓப்பனிங் இல்லை இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை இதுக்கெல்லாமே ரிட்டன் கிஃப்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்தா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். இது பாருங்கள், மயிலெலாம் வச்சு அழகாக இருந்தது. எங்கள் அம்மாட்ட காமிச்சேன், உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருமா, வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மாவும் பயங்கர ஹாப்பி. அவங்க நிஜமாக ஒரு பெரிய கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்க சொல்லியிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது அவங்களுக்கு ரொம்பவுமே ஹாப்பி. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் நான் 2 டெஸ்க்கு கூட ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரைட்டிங் டெஸ்க்கு என் பசங்களுக்காக. கஸ்டமைஸ்டாக அவங்க பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் அண்ணன் அவன் எப்போவுமே எதுக்குமே ஷாப்பிங்க்கெலாம் கூட வரமாட்டான்.
இந்த தடவை வந்திருந்தான் ஏதோ, அவனுக்குமே வந்ததும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பர்சனலாக பர்ச்சேஸ் பண்ணதை விட இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்பவுமே அழகாக இருந்தது. நான் சொன்னல கஸ்டமைஸ்டாக ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்கன்னு, இதுதான் அந்த ஸ்டிக்கர் பேக் வச்சுருந்தாங்க. நாங்கள் சூஸ் பண்ண ஸ்டிக்கரை எங்களோட ஸ்டாண்டில் ஒட்டி கொடுத்தாங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா. நாங்கள் வந்து முருகன் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஒரே மாதிரியே நானும் அம்மாவும் வாங்கினோம். அந்த மேலே முருகனும் கீழே வந்து கோலம் போட்ட மாதிரி ஒரு டிசைனும் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து அந்த சின்ன அண்ணா வந்து இந்த வேல்லாம் வச்சு காமிச்சாங்க. சரி நான் அதையும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். அவங்க 2 அண்ணா இருந்தாங்க. 2 பேருமே சொன்னாங்க உங்களுக்கு இங்கே ஒரு பிரதர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ ரியலி ஹாப்பி. நீங்கள் ஆயிரக்கணக்கு 10,000 இல்லை லட்சக்கணக்கில் வந்து ஒரு இது வாங்கிட்டு ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சந்தோஷமாக ஒரு ஆட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானாக தேடி போய் எடுத்த ஒரு விஷயந்தான் இது. இந்த ஒரு அழகான ஃபேமிலிக்கு உங்கள் சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். பெரிய பையன்